மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழில்ல ஒரு நல்ல பெயர் புகழ் ஏற்படும். எந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தாங்களோ அதை திறம்பட செய்து அதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி அதை ரொம்ப சிறப்பாக முடிச்சிங்கன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப பாராட்டுதல் பெறக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா, சில தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், அதனை வெல்லக்கூடிய தன்மை உங்களிடம் வரும். அதனால் அதை வென்று உங்களுடைய விஷயத்தை நீங்கள் ரொம்ப நல்லபடியாக முடிப்பீங்க. பெயரும் புகழும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்கள், சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரொம்ப ஒரு தைரியத்தோட, அதாவது எல்லாம் தெரியுமேன்ற ஓவர் கான்ஃபிடன்ஸுமாங்க, அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். உங்களுடைய பேச்சு திறமையாலும் செயல் திறமையாலும் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய தினம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றிகளையும் மன சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினம். சில நேரங்களில் சில முக்கியமான விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக பணியாற்றுவீங்க, எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குவீங்க, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய அந்த தன்மை வெளிப்படும். ஒரு மன சந்தோஷத்தையும் திருப்தியும் தரக்கூடிய தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன பிராப்தி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், குடும்பத்திலையும் ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு சூழல் நிலவும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மனசுல குழப்பங்கள் இருக்கும், இருந்தாலும் தெய்வத்தை நம்பி நீங்கள் செயல்படும் பொழுது சிறப்பான வெற்றிகளே உங்களுக்கு ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம். நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த வகையிலேயே நடப்பதால் நிச்சயமா நீங்க பெரிய அளவு வெற்றிகளை பெறக்கூடிய, புதிய முயற்சிகளை எல்லாம் தொடங்கினால் அது நன்றாக வளரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படிங்கும் பொழுது நீங்க ரொம்ப குறிப்பா நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, முக்கியமா திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள், சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது யாரையும் கலந்தாலோசிக்காமல் நீங்களே அந்த சுயமா சில முடிவு எடுக்கிறது, அப்போ அது சரியா வருது அப்படிங்கிறதுடைய ப்ராபபிலிட்டியுமாங்க அது ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால எதுவுமே நமக்கு தெரியாத விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து முடிவு எடுப்பது, அந்த சம்பந்தப்பட்ட துறையில சம்பந்தப்பட்டவங்களோட கலந்து ஆலோசித்து உங்க மேல நல்ல ஒரு உங்க நலன்ல அக்கறை உள்ளவருடன் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது ரொம்ப சால சிறந்தது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும், இனிமையான சூழல்கள் நிலவும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும், தடைகள் எல்லாம் நீங்கும், எங்கும் ஒரு நட்புணர்வோடு எல்லோருடன் பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரலாம், மனசுல சில கவலைகள் ஏற்படலாம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதுசா நம்ம தொடங்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கலாம், இல்ல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, இல்ல ஏதாவது ஒன்று நம்ம வழக்கமாக செய்வதிலிருந்து மாறுபட்டு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல நன்மையான ஒரு போக்கு ஏற்பட்டு அதுல நீங்க எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு நன்மைகளை பெற்று தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பாம்புன்னு நினைச்சு பழுதுன்னு நினைச்சு பாம்பை பிடிச்சா அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதையா போயிடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில்
சிறப்பான தினம். உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட அந்த கால தாமதங்கள்லாம் நீங்கி நன்மைகள் ஏற்படக்கூடிய தினம்னு சொல்லணும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி ஏற்படும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு போட்டி பந்தயங்களை போன்று எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி வெற்றி வாய்ப்பு என்பது உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ஒரு தனித்தன்மையும் உங்களுடைய ஒரு பெருந்தன்மையும் வெளிப்படக்கூடிய தன்மை காலகட்டம்னு கூட சொல்லலாம். புகழப்படுவீர்கள், நல்ல அளவு பேரும் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு, கவனமாக செயல்பட வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் இது ரொம்ப நல்ல தினமாக அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் சில நல்ல எண்ணங்கள் உதயமாகும். ஒரு தைரியமான போக்கோடும், சில நேரங்களில் ரிஸ்க் எடுக்கிறோம்னு சொல்றோம், அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையோடும் செயல்படுவீர்கள். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பலராலும் பாராட்டப்படக்கூடிய அளவில் பெரிய அளவுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றிகள், தன சேர்க்கை இதெல்லாம் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு போராட்டம் நிறைந்த தினமாக இருக்கும். தெய்வ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக அமையும். நீங்க எந்த விஷயத்தை எதிர்பார்த்திருக்கீங்களோ அது உங்க கைக்கு கிடைக்கும், வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்ல சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அடிப்படை விஷயங்கள் நடக்கும். அப்ப ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்தா சக்சஸ்ங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக அவையெல்லாம் அமையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது இருக்கு. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், குறிப்பாக தாயாருடைய ஆசீர்வாதம் நிறைந்த தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், அற்புதமான வெற்றிகள் ஏற்படும், நல்ல திருப்பங்களை சந்திக்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில நேரங்களில் எதிர்பாராத சில ஏமாற்றங்களும் பின்னடைவுகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில தேவையற்ற அலைச்சல்கள், சிறு பிரயாணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டி வரும். சில நேரங்களில் தேவையற்ற சில எக்ஸ்பென்சஸ், செலவினங்கள் ஏற்படும். ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். பெரிய அளவு பாதிப்புகளோ பின்னடைவுகளோ உங்களுக்கு ஏற்பட்டு விடாது. சில நேரங்களில் சோஷியல் ஆப்ளிகேஷன் பாங்க, சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும், அது மாதிரி ஒரு தினமாக இது அமையும். அதற்காக நீங்களும் உங்களை நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சில வேலைகள் செய்ய வேண்டி வரலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினம், வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல தினமாகவே இது அமையக்கூடும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சாதாரணமாக பேசுகிற சில பேச்சுகள் கூட சண்டையை போன்று போய்விடும். அதனால அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பண விஷயத்தில் தேவையில்லாத செலவுகளும், சில நேரங்களில் பணம் காணாமல் போவது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கலாம்.
எச்சரிக்கையாக கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்கும்போது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு பிரச்சனைகள்லாம் நிறைந்த தினமாக இருப்பதால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கணும், அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுகூலமாக இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம், சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால தெய்வத்தை வணங்கி தான் இந்த நாளை தொடங்க வேண்டும். பெரிய முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தள்ளி போடுவது நல்லது. மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பங்கள் நிலவுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் எல்லாம் உண்டு. நிதானமான முடிவுகளை எடுக்க வேண்டியது நல்லது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இது ஒரு சிறப்பான தினமாகவே இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில செலவுகள், சில நேரங்களில் கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் உடம்பு முடியாம போறது, உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாவது போன்ற விஷயங்கள்லாம் தென்படுவதால் உடல் நலத்தில் ரொம்ப ஒரு அக்கறையோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். போட்டி பந்தயங்களில் கொஞ்சம் கடுமையாக நீங்கள் உழைத்தால் வெற்றி ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரங்களுக்கும் சில அதிர்ஷ்டகரமான நல்ல மாற்றங்களை பெற்றுத் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு பின்னடைவுகள் ஏற்படலாம். கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். நண்பர்களால் நன்மைகள் எல்லாம் ஏற்படும். உங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் நல்லபடியாக சேரும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான ஒரு வழிமுறைகளும் மனசில் உள்ள கவலைகளுக்கெல்லாம் மறைவதற்கான ஒரு சூழலும் தென்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது, பண விஷயத்துல குறிப்பா. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான தினமாக இது அமையும்.